கிரியா சிவனுக்கு போனோம்ல. இது என்னடா இது ஏணி போட்டு வச்சிருக்காங்க. இறங்குத்தான் மட்டும்தான் அது. இது இந்த வழிதாங்க இறங்கும் வழி. மிகவும் ஆபத்தான ஒரு வழிங்க. இதில் இறங்கும் போது நீங்க கவனமா இறங்க வேண்டுங்க. இந்த பருவதமலை மலையேற்றத்தின் மிகவும் ஆபத்தான வழியே இந்த கடப்பாறை வழிதாங்க. இப்போது நம்ம ஏறவிருக்கும் அந்த வழிதாங்க கடப்பாறை வழி. இந்த வழி எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, பாறையின் மேல் கடப்பாறை நட்டு வைத்திருக்காங்க. அதை பிடித்துதான் நம்ம ஏற வேண்டும். ஏறும்போது மிகவும் கவனமாக ஏற வேண்டும். இந்த கடப்பாறை கம்பி வழியில் செல்லும் போது மட்டும் ஒரு நபராக செல்ல முடியும். இதில் செல்லும் போது மட்டும் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் ஏற வேண்டுங்க. ஏனென்றால் மிகவும் ஒரு ஆபத்தான வழிங்க. இங்கு பாருங்களேன், ஒரு நபரா தான் கடப்பாறையை பிடித்து ஏறிக்கொண்டிருக்கார்கள். ஒரு நபரா தான் மேல் நோக்கி வர. இடத்துல ஒரு சுனை இருக்குங்க. அந்த காலத்திலேயே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படிக்கட்டுலாம் வைத்து கருங்கற்கெல்லாம் பயன்படுத்தி அற்புதமாக ஒரு கிணறு போட்டு கட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா தென் மாதிமங்கலம் வழியும் கடலாடி வழியும் தெரிகிறதுங்க. இங்கு ஒரு சிறிய கோடு போல் தெரிவதுதான் தென் மாதிமங்கலம் வழிங்க. வணக்கம் மக்களே, நாம் இந்த காணொலியில் கடலாடி வழி பருவதமலை ஏற்றம் பகுதி 2 தாங்க பார்க்க போறோம். கடலாடி வழி மலையேற்றத்தில் பகுதி 1 பார்க்காதவங்க பார்த்து விட்டுறாங்க. இது பகுதி 2ங்க. நாங்கள் இந்த பருவதமலையை சிவராத்திரிக்கு 2 நாட்கள் முன்பே ஏறினோம். அன்று பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. தென் மாதிமங்கலம், கடலாடி என நீங்க எந்த வழியில் வந்தாலும் இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஒரே வழியை தாங்க செல்ல வேண்டும். இந்த பருவதமலை மலையேற்றத்தின் மிகவும் ஆபத்தான வழியை இப்பதாங்க ஆரம்பிக்குது. இங்க நீங்களே பாருங்களேன், பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது என்று. ஏனென்றால் சிவராத்திரிக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றன. இப்பொழுதே இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. சிவராத்திரி என்று எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. டவர் கிடைக்கல. எப்படி இருக்கு? இந்த பருவதமலை மலையேற்றத்திற்கு இந்த ஆண்டிலிருந்து சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி மற்றும் விசேஷ தினங்களை தவிர்த்து இரவு நேர மலையேற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் காலை 4 மணி முதல் மாலை 3 மணி வரை தான் மலையேற்றத்திற்கு அனுமதிக்கிறார்கள். எனக்கு என்ன டயர்டாகல, நம்ம அடிக்கடிக்கு ஏற்றிக்கிறோமா, அதெல்லாம் எதுவும் தெரியல. நினைக்கிறோமா தானே சொன்னீங்க, தெரியல எனக்கு தெரியல. மூச்சு மட்டும் ஆகுது. சரி, பயங்கரமான பாட்டு விடுது. என்ன பாட்டு? காட்டுக்குயிலு மனசுக்குள்ள. பயங்கரமான பாட்டா? ஏய், நட்புக்கான பாட்டு. என்னடா நட்புக்கான பாட்டு? ஆமா ஆமா, தளபதி படம்டா. ஏய், ரஜினி மம்டி நடிச்சிருவான் பாரு. மம்டி ஆடா ஆடா. இந்த இடத்தை பாருங்களேன், இயற்கையின் அழகு எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கு என்று பார்க்கவே மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. இங்கிருக்கும் இயற்கையின் அழகு இந்த மலையின் மேல் நோக்கி செல்ல செல்லதாங்க அந்த இயற்கையின் அழகை பார்க்க முடியும். பௌர்ணமி மற்றும் விசேஷ தினங்களில் மட்டும் இரவு நேர மலையேற்றத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. மற்ற தினங்களில் பகல் நேரத்தில் மட்டும் மலையேற்றத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. தனுஷ்குமார், அப்படிதான் நம்ம ஏறணும். இங்க வந்து பார்த்து அனுப்பலாம். இப்ப கத்துறேன். இங்க
அவ்வளோ கேட்கலடா. அங்க இது இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இந்த இடத்தில் பூஜை செய்துவிட்டு நீங்க மலையேற்றத்தினை தொடங்கலாம். இங்க நீங்களே பாருங்களேன் எந்த அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது என்று. இந்த மலையேற்றம் தொடங்குவதற்கு முன்பு நீங்க வீட்டில இருந்து வரும்போது முடிந்த அளவிற்கு தண்ணீர் அதிகமாக கொண்டு வந்துருங்க. மலையேற்றத்தின் போது தண்ணீர் தான் அதிகமாக தேவைப்படும். இந்த பர்வதமலையின் மேல் இருக்கும் மல்லிகார்ஜுனர் கோவில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் என்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்டது. சுமார் 1700 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இந்த மலையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 4560 அடி உயரம். பார்த்துட்டேன் குமார் பார்த்துட்டேன். அதுயா இவ்வளோ தூரம் வந்துட்டாரா? ஸ்டேட்டஸ் போட போறீங்களா? இதோ தெரியும், இந்த மலையின் உச்சிக்கு தாங்க நம்ம செல்ல வேண்டும். இங்குதான் மல்லிகார்ஜுனர் கோவில் இருக்கிறது. இந்த மலையின் உச்சிக்கு செல்வதற்கு இந்த இடத்துல இருந்து இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இந்த மலை தான் இந்த இடம் பார்த்தோம். இந்த இடம் பார்த்தோம். ஏய் சரி வா கும்பிட்டு போயிடலாம் வேற சாமியா. சவுக்கடி கொடுப்பாங்களா? கீழே இருக்க கோயில சவுக்கடி கொடுப்பாங்க. ஏன் இப்ப சவுக்கடி வாங்கம்மா வண்டி எடுத்து 2-3 கிலோமீட்டர் தான். ஆமா இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்தை பாருங்களேன் எந்த அளவிற்கு அழகாக இருக்குது என்று. மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மலைகள் எல்லாம் ஜவ்வாது மலைகளின் தொடர்ச்சிங்க. இங்க இருக்கும் மலைகளின் மீது பாருங்களேன் மேகக்கூட்டங்கள் அற்புதமாக படர்ந்து இருக்கிறது. இது என்னடா இது ஏணி போட்டு வச்சிருக்காங்க. ஓ அதான் இறங்கத்தா. அப்ப இதுல ஏறினா இறங்கத்தான் மட்டும்தான் அது. கடப்பாறைல ஏறணுமா? ஏறாங்க வேற அதான் கடப்பாறை போ. இது இறங்கும் போது வர்றது. ஏறிண்டா அங்க நின்று பார்த்தேன். மேல நின்று பாக்குற இப்படியா? என்னடா இதுலயாடா ஆடுங்க. இறங்க ஈஸியா இருக்கு, ஏறதான் பயமா இருக்கும். இறங்கும் போது அந்த இதுல நின்று பார்க்கும் போது நான் சொல்றேன். இது இந்த வழிதாங்க இறங்கும் வழி. மிகவும் ஆபத்தான ஒரு வழிங்க. இது இறங்கும் போது நீங்க கவனமா இறங்க வேண்டுங்க. இந்த பருவதமலை மலையேற்றத்தின் மிகவும் ஆபத்தான வழியே இந்த கடப்பாறை வழிதாங்க. இப்போது நம்ம ஏறவிருக்கும் அந்த வழிதாங்க கடப்பாறை வழி. இந்த வழி எப்படி அமைச்சிருக்காங்கன்னா பாறையின் மேல் கடப்பாறை நட்டு வைத்திருக்காங்க. அதை பிடித்துதான் நம்ம ஏற வேண்டும். ஏறும்போது மிகவும் கவனமாக ஏற வேண்டும். அது வரைக்கும் ஏறலாம். அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிட்டான். என்ன இப்படி ஏறி அப்படி போய் அங்க நின்றுக்கலாம். அது வரைக்கும் போலாம். அது ஏறாங்க. பிளாக் கலர் சட்டை போட்டுருக்காருல்ல அது வரைக்கும் நான் ஏறுக்கணும். அது வேணாம்மா இங்க தூக்கிட்டு போக முடியாது. சாதாரண பாறையில இதை கீழே கூட அப்படியே டக்குனு முடிவு பண்ண முடியாதுப்பா. டைம் ஆகுது. 5 மணிக்கு கீழே 1:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும். எதை பாரு ஏற்றிருப்பியோ. ஆமா நாங்களாம் எப்ப ஏறி வேண்டியது. இங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்குது என்று பாருங்களேன். இந்த இடத்திலேயே சுமார் நாங்கள் 1 மணி நேரம் காத்திருந்தோங்க. இது இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சிறிய கோடு போல் தெரிவது அங்க தென் மாதிமங்கலம் வழி. அங்க யாருன்னா ஒருத்தர் நின்றா இது அப்படியே நின்றோம், திருப்பி ஏறாது. இந்த கடப்பாறை கம்பி வழியில் செல்லும் போது மட்டும் ஒரு நபராக செல்ல முடியும்.
இதில் செல்லும் போது மட்டும் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் ஏற வேண்டுங்க. ஏனென்றால் இது மிகவும் ஒரு ஆபத்தான வழிங்க. இங்கு பாருங்களேன், ஒரு நபரா தான் கடப்பாறையை பிடித்து ஏறிக்கொண்டிருக்கார்கள். ஒரு நபரா தான் மேல் நோக்கி வர முடியும். இப்போது நாம் ஏறிக்கொண்டிருக்கும் இந்த வழிதாங்க இந்த மலையிலே மிகவும் ஒரு ஆபத்தான வழி. முடிந்த அளவுக்கு நீங்க காலை நேரத்திலேயே மலை ஏறுங்க. அப்போதுதாங்க நீங்க சோர்வடையாமல் மலை எடுத்து ஏற முடியும். கொஞ்சம் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு தான் அந்த கை கட்ட இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குங்க. அந்த காலத்திலேயே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படிக்கட்டுலாம் வைத்து கருங்கற்கெல்லாம் பயன்படுத்தி அற்புதமாக ஒரு கிணறு போட்டு கட்டிருக்காங்க. பார்க்கவே அற்புதமாக உள்ளது. இந்த இடத்துல தண்ணீர் எப்போதுமே வற்றாமல் இருக்குங்க. அற்புதமாக இருக்குங்க. பாருங்க, அந்த காலத்திலேயே எந்த அளவிற்கு அற்புதமாக கட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படா கட்டிருப்பாங்க அந்த இடத்துல? இதெல்லாம் வேற லெவல் நான் அந்த காலத்துல வந்து கட்டுறது. ஏய் பார்த்தா இங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கு என்று பாருங்களேன். ஏனென்றால் இரவு நேர மலையேற்றத்திற்கு தடை செய்யப்பட்டதால் இந்த அளவிற்கு கூட்டம் வந்திருக்கலாமே. மேலும் இந்த பர்வதமலைக்கு நீங்க எப்போ வந்தாலும் தென் மாதிமங்கலம் மாதிரி வந்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அதை சாப்பிட்டு விட்டு கூட மலையேறலாங்க. இந்த மலையின் மீது இருக்கும் மல்லிகார்ஜுன் கோவிலுக்கு பக்கத்தில் கூட அன்னதானம் வழங்கப்படுகிறதுங்க. அதை சாப்பிட்டு விட்டு கூட நீங்க வரலாம். இது இந்த இடத்துல இருந்து பார்த்தா தென் மாதிமங்கலம் வழியும் கடலாடி வழியும் தெரிகிறதுங்க. இங்கு ஒரு சிறிய கோடு போல் தெரிவதுதான் தென் மாதிமங்கலம் வழிங்க. இறங்குள்ள தானே பயமா இருக்கும். நம்ம யாரும் நம்ம ஒரு 2 நிமிஷம் சொல்றாங்க இறங்கிறாங்க. ஓகே ப்ரோ. ஓ மை காட். மை காட் மேல தான் என்ன சந்தில போறாரு? இந்த பர்வதமலையின் அடிவாரத்தை பாருங்களேன். இங்கிருந்து பார்த்தால் எந்த அளவிற்கு அற்புதமாக உள்ளது என்று. இங்கு தெரியும் தென் மாதிமங்கலம் கடலாடி. நீங்க எந்த வழியில் வந்தாலும் மலையின் அடிவாரத்தை அடைவதற்கு 3 அல்லது 2 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் இங்க வர வேண்டியது இருக்கும். ஆவலன்றாங்க இறங்க. இதான்டா ஏய் ஆமா 23 தானே வந்தாங்க. ஏய் இதான் சூப்பரா இருக்கும். சாய் பாத்துட்டியா? ஓ மை காட். ஏனா அம்மா கூட்டம் அதிகமா. ஏய் கூட்டம் அதிகமா தான். வெஜ் பிரியாணி தெரியாதா? இப்ப இங்க அதுதான் ஃபேமஸ். இருங்க பாய். சோ வாட்? அடி சிக்காவே நமக. சிவாய
ஓம் நமச்சிவாய. இப்போ என்னாச்சு ஆ நான் அப்பவே சொன்ன கொஞ்சம் தயிர் சோறு போடுறேன் நான் கேட்டீங்களா? என்னாச்சு சாப்பாடு போடல? இந்த பர்வதமலை மலையேற்றம் மிகவும் ஒரு ஆபத்தான மலையேற்றம் தாங்க. எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க. இந்த மலையின் உச்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா தாங்க அதன் அழகை பார்க்க முடியும். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டிடம் தாங்க அன்னதானம் வழங்கப்படும் கட்டிடம். இங்குதான் எப்போதும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கார்கள். மேலும் இந்த இடத்தில் ஒரு 5 நிமிடம் தானம் செய்துவிட்டு தானே உங்களுக்கு அன்னதானம் அங்க வழங்கப்படுங்க. இந்த இயற்கையின் அழகை பாருங்களேன், எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கு என்று பார்க்கவே மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மல்லிகார்ஜுனர் கோவிலை பார்ப்பதற்கு தாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலையின் மீது ஏறி வரும். மேலும் இந்த மல்லிகார்ஜுனர் கோவிலுக்கு நீங்களே உங்க கையால அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாங்க. மேலும் இந்த பருவ மலையில் அதிகமான மூலிகை தாவரங்கள் இருப்பதால் இங்க இருக்கும் காற்றினை சுவாசிப்பதற்கே மலையேற்றத்தினை தொடங்குகிறார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை போன்று இந்த பருவத மலையை சுற்றி கிரிவலம் சுற்றி வரலாங்க. சுமார் 26 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர மாதிரி இருக்கும். மேலும் இந்த பர்வதமலை சுமார் 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த மலையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4560 அடி உயரம் உள்ளது. பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் கோவில் இருக்கும் பர்வதமலையின் உச்சிக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த கோவில் நன்னன் என்ற குறுநில மன்னனால் கட்டப்பட்டதுங்க. சில வருடங்களுக்கு முன்பு இந்த கோவிலின் மீது இடி விழுந்திருக்குங்க. அதன் பிறகுதான் கோவில் மீண்டும் கட்டியிருக்கார்கள். இங்கு இடி விழுந்ததுக்கு பிறகுதான் இங்கு ஒரு இடி தாங்கி வச்சிருக்காங்க. இந்த மலைக்கு வருபவர்கள் தயவு செய்து குப்பைகளை இங்கு போடாதீங்க. முடிந்த அளவிற்கு நீங்களே திருப்பி கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இந்த மலையின் மீது ஏறி வரும்போதே பாத்தீங்கன்னா தெரியுங்க, எங்க பார்த்தாலும் குப்பைகள் அதிகமாக தாங்க காணப்படுது. முடிந்த அளவிற்கு அவர்களை போடுவதை தவிர்க்க வேண்டும். சிவனுக்கு போனோம்ல, இது கிடையாதுயா, இதுதானா? நீ என்ன போட்டு செடியா அந்த தலையை காலை வச்சு ஆள் இறங்க அவன் வந்து அந்த இடத்துல வந்து தெரியாது புஸ்கா ஆகும். ஐயோ நீ புஸ்கா கதையா சங்கட புஸ்கா போடுறாங்க, நல்லா கஞ்சி போடுறாங்க. நீ புஸ்கா கஞ்சி சாப்பிட்டது நீ செக்க முடியாது. இப்போ இருந்தா கூட ஈஸியா இறங்கிடலாம். இது மாதிரி எது ஒரு இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ எண்டு. ஃபுல்லாவே நீ ஆசைப்படுறியா? இந்த மாதிரி போட்டானா அப்புறம் இறங்குறது உங்களோட யாரோ ஒருத்தர் இறங்கிட்டாங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு கனவில் சந்திப்போம். 4 பேர் இங்க பாருங்க, எல்லாம் போஸ்ட் பயணம் கொடுக்குறீங்க.